ஜெட் ஓட்டங்கள் எவ்வகையான காற்றுகளாக விவரிக்கப்படுகின்றன? ஏ. வேகமாக நகரும், ஃபாஸ்ட் மூவிங். பி. நிலையான. சி. மெதுவாக நகரும். டி. கணிக்க முடியாத. சரியான பதில் ஏ. வேகமாக நகரும், ஃபாஸ்ட் மூவிங். சரியான விடை. ஜெட் ஓட்டங்கள் என்பவை வளிமண்டலத்தின் மேல் அடுக்கில் மிக வேகமாக வீசும் குறுகிய காற்று நீரோட்டங்கள் ஆகும். இவை பொதுவாக மணிக்கு 110 கிலோமீட்டர் முதல் 184 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து கிழக்கு நோக்கி வீசுகின்றன. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் எத்தனை தீவுகள் உள்ளன? ஏ. 137. பி. 27. சி. 572. டி. 1111. சரியான பதில் சி. 572. 7. சரியான விடை. சி. சோகஸ்மெலி அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு கூட்டம் வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ள 572 சிறிய மற்றும் பெரிய தீவுகளைக் கொண்டுள்ளது. இந்த தீவுகள் புவியியல் ரீதியாக மூழ்கிய மலைத்தொடர்களின் நீட்சியாக கருதப்படுகின்றன. மண் மற்றும் பாறை வழியாக நீர் கீழ்நோக்கி நகரும் செயல்முறைக்கு என்ன பெயர்? ஏ. பொழிவு. பி. ஆவி ஈர்ப்பு. சி. நீர் ஊற்றல், பெர்குலேஷன். டி. நீர் வழிந்தோடல். சரியான பதில் சி. நீர் ஊற்றல், பெர்குலேஷன். சரியான விடை. சி. சோகஸ்மெலி நீர் ஊற்றல், பெர்குலேஷன் என்பது நிலத்தின் மேற்பரப்பிலிருந்து நீர்மண் அடுக்குகள் மற்றும் பாறை இடுக்குகள் வழியாக கீழ்நோக்கிச் செல்லும் செயல்முறையாகும். இது நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு மிக அவசியமான ஒன்றாகும். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் ஆண்டு முழுவதும் எந்த வகையான காலநிலையை அனுபவிக்கின்றன? ஏ. மிதமான மற்றும் மழை, டெம்பரேட் அண்ட் ரெய்னி. பி. வறண்ட மற்றும் காற்று, ஆரிட் அண்ட் விண்டி. சி. வெப்பம் மற்றும் ஈரப்பதம், ஹாட் அண்ட் வெட். டி. குளிர் மற்றும் வறண்ட, கோல்ட் அண்ட் ட்ரை. சரியான பதில் சி. வெப்பம் மற்றும் ஈரப்பதம், ஹாட் அண்ட் வெட். சரியான விடை. சி. சோகஸ்மெலி அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் பூமத்திய ரேகைக்கு அருகில் அமைந்துள்ளதால் ஆண்டு முழுவதும் வெப்பமான மற்றும் ஈரப்பதமான காலநிலையை கொண்டுள்ளன. இங்கு தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவக்காற்றுகள் மூலம் அதிக மழை பொழிவு கிடைக்கிறது. பருவமழைக்கு முந்தைய காலத்தில் மாநிலத்தின் சில பகுதிகளில் பருவமழைக்கு முந்தைய மழையுடன் கூடுதலாக எந்த வகை மழை பெய்கிறது? ஏ. ஓரோகிராஃபிக் மழை, ஆரோகிராஃபிக் ரெயின்ஃபால். பி. வெப்பச்சலன மழை, கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். சி. முகப்பு மழை, ஃப்ரண்டல் ரெயின்ஃபால். டி. சூறாவளி மழை, சைக்ளோனிக் ரெயின்ஃபால். சரியான பதில் பி. வெப்பச்சலன மழை, கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். 10. கோடை காலத்தில் பருவமழைக்கு முன் நிலப்பரப்பு அதிக வெப்பமடைவதால் காற்று மேலெழும்பி குளிர்ச்சியடைந்து வெப்பச்சலன மழையை தருகிறது. தமிழ்நாட்டில் இம்மழை மாஞ்சாரல், மேங்கோ ஷவர்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இது பயிர்கள் முதிர்ச்சியடைய உதவுகிறது. தமிழ்நாடு பரந்த அளவில் எத்தனை முக்கிய புவியியல் பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? ஏ. 5. பி. 4. சி. 2. டி. 3. சரியான பதில் டி. 3. 7. தமிழ்நாடு பொதுவாக மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் பீடபூமிகள், சமவெளிகள் என 3 பெரும் இயற்கை பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. இந்த வகைப்பாடு மாநிலத்தின் நிலப்பரப்பு மற்றும் காலநிலையை எளிதாக புரிந்து கொள்ள உதவுகிறது. ஒரு பூகம்பத்தின் செயல்பாட்டின் சராசரி திசைவேக வரம்பு என்ன? ஏ. 1.0 கிமி முதல் 5.3 கிமி வரை. பி. 10.6 கிமி முதல் 15.9 கிமி வரை. சி. 2.6 கிமி முதல் 7.9 கிமி வரை. டி. 5.3 கிமி முதல் 10.6 கிமி வரை. சரியான பதில் டி. 5.3 கிமி முதல் 10.6 கிமி வரை. சரியான விடை. டி. சோகஸ்மெலி நிலநடுக்கத்தின் போது உருவாகும் அலைகள் புவியின் உட்புறத்தில் வெவ்வேறு வேகத்தில் பயணிக்கின்றன. பொதுவாக இந்த நில அதிர்வு அலைகளின் சராசரி வேகம் வினாடிக்கு 5.3 கிமி முதல் 10.6 கிமி வரை இருக்கும். மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்களைப் பற்றிய அறிவியல் ஆய்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ. கல்வெட்டியல், எபிகிராஃபி. பி. வரைபடவியல், கார்ட்டோகிராஃபி. சி. மானுடவியல், ஆந்த்ரோபாலஜி. டி. மக்கள் தொகையியல்,
டெமோகிராஃபி. சரியான பதில் டி. மக்கள் தொகையியல், டெமோகிராஃபி. மக்கள் தொகையியல் என்பது மக்கள் தொகையின் அளவு, அமைப்பு, பரவல் மற்றும் பிறப்பு இறப்பு விகிதங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான ஆய்வாகும். இது அரசாங்கத்தின் திட்டமிடல் மற்றும் கொள்கை உருவாக்கத்திற்கு மிகவும் அவசியமானது. மன்னார் வளைகுடா கடல் பூங்கா இந்தியாவிற்கு எங்கே அமைந்துள்ளது? ஏ. இந்தியாவின் கிழக்கே, ஈஸ்ட் ஆஃப் இந்தியா. பி. இந்தியாவின் வடக்கே, நார்த் ஆஃப் இந்தியா. சி. இந்தியாவின் தெற்கே, சவுத் ஆஃப் இந்தியா. டி. இந்தியாவின் மேற்கே, வெஸ்ட் ஆஃப் இந்தியா. சரியான பதில் சி. இந்தியாவின் தெற்கே, சவுத் ஆஃப் இந்தியா. 9. சரியான விடை. மன்னார் வளைகுடா கடல்சார் தேசிய பூங்கா தமிழ்நாட்டின் தென்கிழக்கு கடற்கரையில், அதாவது இந்தியாவின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இது இந்தியாவிற்கும் இலங்கையிற்கும் இடையில் அமைந்துள்ள ஒரு பல்லுயிர் பெருக்க மண்டலமாகும். வளிமண்டலத்தில் உள்ள நீராவி அளவுக்கான சொல் என்ன? ஏ. பொழிவு. பி. ஆவியாதல். சி. ஒடுங்குதல். டி. ஈரப்பதம், ஹியூமிடிட்டி. சரியான பதில் டி. ஈரப்பதம், ஹியூமிடிட்டி. 4. சரியான விடை. டி. ஈரப்பதம், ஹியூமிடிட்டி. ஈரப்பதம் என்பது காற்றில் உள்ள நீராவியின் செறிவை குறிக்கிறது. இது வானிலை மற்றும் வசதி நிலைகளை பாதிக்கிறது. தங்கம் எதன் சின்னமாக கருதப்படுகிறது? ஏ. அறிவு மற்றும் ஞானம். பி. சக்தி மற்றும் வலிமை. சி. செழிப்பு மற்றும் செல்வம். டி. அமைதி மற்றும் ஒற்றுமை. சரியான பதில் சி. செழிப்பு மற்றும் செல்வம். சரியான விடை. தங்கம் அதன் அரிதான தன்மை மற்றும் பளபளப்பால் உலகளவில் செல்வம் மற்றும் செழிப்பின் அடையாளமாக கருதப்படுகிறது. இது பொருளாதார ரீதியாக ஒரு பாதுகாப்பான முதலீடாகவும் மதிக்கப்படுகிறது. சாக்சி இப்போது என்ன அழைக்கப்படுகிறது? ஏ. ஜாம்ஷெட்பூர், ஜம்ஷெட்பூர். பி. போகாரோ, போகாரோ. சி. ராணிகஞ்ச், ராணிகஞ்ச். டி. கியோஞ்சர், கியோஞ்சர். சரியான பதில் ஏ. ஜாம்ஷெட்பூர், ஜம்ஷெட்பூர். 2. சரியான விடை. 1907 இல் ஜாம்செட்ஜி டாட்டா என்பவரால் சாக்சி என்ற கிராமத்தில் டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம், டிஸ்கோ, நிறுவப்பட்டது. பின்னர் 1919 இல் இது ஜாம்ஷெட்பூர் என பெயர் மாற்றப்பட்டது. தவறான விடைகள். போகாரோ ஜார்க்கண்டில் உள்ள மற்றொரு எஃகு நகரம். நீராவியின் விரைவான குளிர்ச்சியின் காரணமாக காற்றில் தொங்கும் சிறிய நீர்த்துளிகளை உள்ளடக்கிய பொதுவான பொழிவு வகை எது? ஏ. பனிக்கலந்த மழை. பி. பனி. சி. மூடுபனி, மிஸ்ட். டி. மழை. சரியான பதில் சி. மூடுபனி, மிஸ்ட். 2. சரியான விடை. சி. மூடுபனி, மிஸ்ட். காற்றில் உள்ள நீராவி விரைவாக குளிர்ந்து மிகச்சிறிய நீர்த்துளிகளாக மாறி வளிமண்டலத்தில் மிதப்பதே மூடுபனி எனப்படுகிறது. இது பொதுவாக ஈரப்பதம் 75%க்கும் அதிகமாக இருக்கும்போது ஏற்படுகிறது மற்றும் பார்வைத்திறனை சற்றே குறைக்கும். தொழில்துறை நில ஒதுக்கீடு தொடர்பான அரசாங்க கொள்கைகளின் கூறப்பட்ட ஒரு குறிக்கோள் என்ன? ஏ. நகர்ப்புற பரவலை ஊக்குவிக்க. பி. தொழிற்சாலைகளின் விநியோகத்தை கட்டுப்படுத்த. சி. அனைத்து தொழில்துறை நிலங்களையும் தனியார்மயமாக்க. டி. தொழில்துறை இலாபங்களை அதிகரிக்க. சரியான பதில் பி. தொழிற்சாலைகளின் விநியோகத்தை கட்டுப்படுத்த. 7. சரியான விடை. பி. சோகஸ்மெலி தொழிற்சாலைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் குவிவதைத் தவிர்த்து நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சமமாக பரவியிருப்பதை உறுதி செய்வதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். இது பிராந்திய சமநிலையை மேம்படுத்தவும் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்கவும் உதவுகிறது. இந்திய காலநிலையின் மிக முக்கியமான அம்சம் எதுவாக கருதப்படுகிறது? ஏ. தென்மேற்கு பருவமழை, சவுத் வெஸ்ட் மான்சூன். பி. மேற்கு இடையூறுகள், வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ். சி. ஜெட் காற்று, ஜெட் ஸ்ட்ரீம். டி. வடகிழக்கு பருவமழை, நார்த் ஈஸ்ட் மான்சூன். சரியான பதில் ஏ. தென்மேற்கு பருவமழை, சவுத் வெஸ்ட் மான்சூன். தென்மேற்கு பருவமழை இந்தியாவின் ஒட்டுமொத்த மழையளவில் சுமார் 75% பங்களிப்பை வழங்குவதால் இது மிக முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது. இது ஜூன் முதல் செப்டம்பர் வரை நீடித்து இந்தியாவின் விவசாய பொருளாதாரத்தை தீர்மானிக்கும் காரணியாக உள்ளது. தாவரங்களுக்கு நீர் பாய்ச்சுவது என வரையறுக்கப்படுவது எது? ஏ. நீர்ப்பாசனம், இரிகேஷன். பி. உரமிடுதல், ஃபர்டிலைசேஷன்.
சி முளைத்தல் ஜெர்மினேஷன், டி பயிரிடுதல் கல்டிவேஷன். சரியான பதில் ஏ நீர்ப்பாசனம் இரிகேஷன். சரியான விடை ஏ சோகஸ்மேலி. பயிர்களின் வளர்ச்சிக்கு தேவையான நீரை செயற்கை முறையில் நிலத்திற்கு பாய்ச்சுவதே நீர்ப்பாசனம் என அழைக்கப்படுகிறது. மழைப்பொழிவு குறைவாக உள்ள காலங்களில் விவசாய உற்பத்தியை உறுதி செய்ய இது மிக அவசியமான ஒன்றாகும். பின்வருவனவற்றில் மேற்கு கடற்கரை சமவெளியின் தொடர்புடைய அம்சம் எது? ஏ முகத்துவாரங்கள் ஏஸ்டூரீஸ், பி எரிமலைகள் வால்கானிக் மவுண்டெயின்ஸ், சி பெரிய டெல்டாக்கள் லார்ஜ் டெல்டாஸ், டி பவளப்பாறைகள் கோரல் ரீஃப்ஸ். சரியான பதில் ஏ முகத்துவாரங்கள் ஏஸ்டூரீஸ். 5. மேற்கு கடற்கரை சமவெளியில் பாயும் ஆறுகள் குறுகியவை மற்றும் வேகமானவை என்பதால் அவை டெல்டாக்களை உருவாக்காமல் முகத்துவாரங்களை ஏஸ்டூரீஸ் உருவாக்குகின்றன. இவை பெரும்பாலும் காயல்கள் மற்றும் உப்பங்கழிகளைக் கொண்டுள்ளன. பூமியின் வளிமண்டலத்தில் நைட்ரஜனின் சதவீதம் என்ன? ஏ 0.97%, பி 21%, சி 1%, டி 78%. சரியான பதில் டி 78%. சரியான விடை டி சோகஸ்மேலி. பூமியின் வளிமண்டலத்தில் நைட்ரஜன் வாயு மிக அதிகமாக 78% அளவில் காணப்படுகிறது. இது உயிரினங்களின் புரத உற்பத்திக்கு தேவையான மிக முக்கியமான வாயுவாகும். தவறான விடை ஏ சோகஸ்மேலி. 0.97% என்பது ஆர்கான் மற்றும் பிற மந்த வாயுக்களின் அளவை குறிக்கிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?